நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பாகம். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கலாத்தியருக்கு பவுலடியார் எழுதுகிறார், உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவற்றிலெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பது அப்படின்னா, வேத வசனம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்தில், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதிலே எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த கட்டளை என்ன என்று சொன்னால் 2 கட்டளை தான். ஒன்று, உன் தேவனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். 2வது, உன் அயலானிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த 2 கட்டளை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். 2ஆம் வசனம் நீங்கள் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எப்பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் மீது அன்பு வைக்கும் பொழுதுதான். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே பெருக்கெடுக்கும் போதுதான் மற்றவர்கள் மீது கரிசனை காட்ட முடியும். எனவே முதலாவது எதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதை குறித்து. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? 2 காரியங்கள். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னொன்று, அயலானிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், 4ஆம் வசனம் சொல்கிறது, உன் சுய கிரியைகளை சோதித்து பார்ப்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய கிரியைகள், நாம் செய்கிற காரியங்களை குறித்து நாம் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். செல்ஃப் அனாலிசிஸ் நாம் செய்து பார்க்க வேண்டும். என்னையே நான் பரிசோதனை செய்து பார்ப்பது. நான் பேசுகிறது சரியாக பேசுகிறேனா? நான் சிந்திக்கிறது நல்லதை சிந்திக்கிறேனா? நான் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களா? இப்படி ஒவ்வொருவரும் தன்னை குறித்து சுய பரிசோதனை செய்து பார்ப்பதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, முதலாவது நாம் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது, நம்மை சுய பரிசோதனை செய்து பார்ப்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வது, 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நன்மை செய்வதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்மை செய்வதை குறித்து 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாம் நன்மை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த பூமியிலே தன் ஊழிய நாட்களிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் நன்மை செய்வதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இங்கே 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. எவையெல்லாம் சொன்னால், முதலாவது, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது, நம்மை சுய பரிசோதனை செய்து பார்ப்பதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வது, நன்மை செய்வதை குறித்த காரியங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.